எங்க போனா? கடைசியில இவள தேடி பிடிக்க நிலைமைக்கு வந்துட்டேன். அவளை பாக்குறதுக்கு சும்மா இல்ல, ஏதோ ஒரு பெரிய வேலையை செய்ய போற மாதிரி தான் போயிட்டு இருந்தா. அவளை அடிக்கடி கண்காணிப்புலயே வச்சிருக்கணும். இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ? டேய் ஒரு நிமிஷம் நில்லு. நீ எங்க இருந்து வரா? புளியந்தோப்பு. புளியந்தோப்பா? அப்படிலாம் நம்ம ஸ்கூல்ல ஏதோ இடம் இருக்கா என்ன? நான் என் ஊர் பேரை சொன்னேன். நான் உன்கிட்ட அது கேட்கவே இல்லையே. நீ தானே கேட்டா நீ எங்க இருந்து வரான்னு. அட முட்டா பயலே, நீ இப்ப எங்க இருந்து வரான்னு கேட்டேன். ஓ அப்படி கேட்டியா? ஐயோ, நான் கேண்டீன்ல இருந்து வரேன். அங்க ரிங்கி பாத்தியா? இல்ல இல்ல, அவளை பார்க்கல. சரிப்பா சரி, நீ போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இவங்கிட்ட பேசணும்னா நானும் கிறுக்கு பிடிச்சு அலைய வேண்டியதான். அதை விட்டு தள்ளி திட்டி. இப்ப நம்மளுக்கு ஒரே வேலை ரிங்கியை கண்டுபிடிக்கணும். அதனால சீக்கிரம் போவோம். வேண்டாம், இந்த சைடு போவோம். ஆனா அவ எப்படி கேண்டீன்ல தானே இருப்பா? கேண்டீனுக்கே போவோம். ஆனா அவ சார தானே தேடி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தா. எப்படியோ அவ அவரை தான் தேடிட்டு இருப்பா. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், சார் கிட்ட போய் உட்கார்ந்துருவோம். எப்படி அவர் தேடி தானே வரணும். சூப்பர் ஐடியா. ச்சே தீப்தி, உனக்கு இவ்ளோ பெரிய அறிவு இருக்கா? பேசாம சிஐடி ஆயிரலாமோ? வேண்டாம் வேண்டாம், அதுக்கெல்லாம் ரொம்ப படிக்க வேண்டியிருக்கும். நம்ம பைலட்டே ஆகுவோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். என்ன ஒரு பையனுக்கு மட்டும் தான் புரிஞ்சிருக்கா? மே கமிங் சார். உனக்கு என்ன, நீ இதுக்கு இங்க வந்திருக்கா? அது ஒரு விஷயமா வந்திருக்கேன் சார். உன்ன நான் இன்னும் உள்ளே வர சொல்லல. என்ன சார், எங்க கிளாஸ்ல தான் உள்ள வர சொல்லல. இது பக்கத்து கிளாஸ் தானே. சரி, டக்குன்னு என்ன வேணும் கேட்டுட்டு போ. டஸ்டர் வேணுமா? இல்ல சார், நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க? எதுக்கு கேக்குற? ஒரு விஷயமா உங்ககிட்ட பேசணும் சார். அதான் இந்த பீரியட் முடிச்சிட்டு அடுத்து எங்க இருப்பீங்க? நான் எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஏதோ முக்கியமான விஷயம்னா இப்பவே சொல்லு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சார். உங்களை பாக்குறதுக்கு எங்க கிளாஸ்ல இருந்து யாராச்சும் வந்தாங்களா? இல்லையே, யாரும் வரலையே. அப்போ அவன் இன்னும் வரல போல. நீ என்ன பேசிட்டு இருக்கா? என்ன உளறிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்ல சார், நீங்க பாடுங்க. போயிட்டு வரேன் சார். நாளைக்கு மறக்காம உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா. ஓகே சார். ஐயோ, நானே மறுபடியும் வந்து வந்து என் மூஞ்சி இவர்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கேன். இனி கண்டிப்பா அவர் இதை மறக்கவே மாட்டாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருந்தோம்? சார், தாவரங்களை சாப்பிடுற உயிரினங்களை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஆ, அவர்கிட்ட அங்க பேச்ச கொடுக்கிறதுக்கு இங்கே நிக்கலாம். எப்படியே அவர் வெளியில வந்தானா அவனும் அப்பா அவரை பாத்துக்கலாம். சரி, கொஞ்ச நேரம் இங்க நிப்போம். வேற என்ன பண்றது? அங்க ஒரு பொடி பையன் வரான். ஆமா, அவன் என்னோட ஜூனியரு. நம்ம சீனியரு. அவன் முன்னாடி கொஞ்சம் கெத்தா இருக்க வேண்டாம்? டேய் பொடி பையலே, என்னக்கா சீனியர் நிக்கிறேன், ஒரு மரியாதையே இல்ல. யாருக்கா சீனியர்? யாரு சீனியரா? பார்த்தா தெரியல. சாரி அக்கா. விஷ் பண்ணிட்டு போ. குட் ஆஃப்டர்நூன் அக்கா. குட் ஆஃப்டர்நூன். கிளம்பு கிளம்பு. வர வர ஜூனியரே நம்மள மதிக்கிறது இல்ல. எல்லாருக்கும் இந்த ஸ்கூல்ல இப்ப நான் யாருன்னு காட்டணும். ஐயோ, அதுக்கு வேற நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கே. பரவாயில்ல, எல்லாத்துலயும் நம்ம மூஞ்சி காட்டினா போதும். அங்க ஆடுனாலும் தெரியாது, பாடுனாலும் தெரியாது. இந்த ஸ்கூல்ல அப்படி ஸ்கூல் டே எப்படி நடக்க போகுது? சும்மா எப்பவும் மாதிரிதான். எப்படியோ ஸ்டேஜ்ல பின்னாடி இருக்கிறவளுக்கு லைட் வைக்க மாட்டான், அதனால எதுவும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அன்னைக்குதான் நம்ம நல்லா மேக்கப் பண்ணிருப்போமே, கண்டிப்பா யாருன்னு தெரியாது. நம்ம பேரு எல்லா இடத்துலயும் இருக்கா, அததான் முத பார்க்கணும். அச்சச்சோ, பெரிய அண்ணே மாதிரிலாம் வராங்களே. நான் இப்படி வெளியில நிக்கிறது தெரிஞ்சா அசிங்கமாயிரும். சார் என்ன விட்ட கணக்காயிருமே. இப்ப என்ன பண்றது? ஒரே வழி திரும்புறதுதான். அப்படியே அமைதியா இருந்திருப்போம். என்ன நின்னுட்டானுங்க? டேய் ஒரு நிமிஷம் நில்லுடா, சார் பார்க்கணும். சரி வா, அப்படி பார்த்துட்டு போயிடலாம். ஐயோ, அசிங்கமாயிட்டு. நான் பனிஷ்மெண்ட்ல நிக்கிறேன்னு அவங்க கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம். நீ வெயிட் பண்ணு, நான் ஒரு நிமிஷம் கேண்டீன் போயிட்டு வரேன். சரிடா. ஐயோ, சார் இப்போ வருவாரு? அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாரு. ஓ அப்படியா? ஆமா ஆமா, அவர் என்ன பார்க்கணும்னு சொன்னாரு. அதுக்காக தான் நானும் நிக்கேன். அவரு உன்ன பார்க்கணும்னு சொன்னாரா? ஆமா, என்ன விஷயமா தெரியல. இனி வந்து சார் கிட்ட கேட்டாதான் தெரியும். எனக்கு வேற இங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அதை இவ்வளவு நேரம் கவனிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு இவர் வந்து கூப்பிட்டாரு. இப்படி வெயிட் பண்றதுக்கு நான் அங்கேயே படிச்சுட்டாது இருக்கேன்ல. என்ன நான் சொல்றது? சரி, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டாலாம், இன்னும் கொஞ்ச நேரம் இரு, சார் வந்துருவாரு. சரி சரி. நானும் சொன்னது தானே நம்பிட்டேன். இந்த ஸ்கூல்லயே அழகா இருக்கிற இந்த அண்ணன் கிட்ட நான் பேசிட்டேன். இத மட்டும் நான் பிங்கி கிட்டே ரிங்கி கிட்டே சொன்னேன், தூக்கு மாட்டி செத்துருவாள். ஆனா அவள செத்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லுவேன். சார் வராரு. இது வராரா? ஐயோ, அவர் வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும். நீ ஏன் இங்க நிக்க, இன்னும் போலையா? சும்மா கிளாஸ் கட் அடிச்சிட்டு வந்து ஊதாரி தனமா சுத்திட்டு இரு. நாளைக்கு மறக்காம பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்துரு. இப்படி என்னலாம சொல்லிடுவாரே. நம்ம இப்போதைக்கு இவரை பார்க்க வேண்டாம், அப்புறமா வந்து பார்த்துடுவோம். சொல்லுப்பா, எதுக்கு நிக்கா? ஐயோ, ஓடிரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 8 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வீன் சேனலை